السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. الحمد لله. தஜ்வீதினுடைய வகுப்பு வாரத்தில் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை இன்று நடைபெறும் என்பதை சென்ற காணொளியிலே சனிக்கிழமை அன்று நாம் தெரிவித்திருந்தோம். அதில் எத்தனை நபர்கள் ஆர்வம் உள்ளீர்கள் என்பதை அறிந்து கொள்ள கமெண்ட் பாக்ஸிலும் அலைபேசியிலும் தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருந்தோம். எண்ணிலடங்காத சகோதர சகோதரிகள் தஜ்வீதினுடைய பாடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து குர்ஆனை உரிய முறையில் உச்சரிப்பில் ஓதி இறை அருளை பெற வேண்டும் என்பதாக பலரும் ஆர்வத்தோடு தெரிவித்தீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய ஆர்வத்திற்கு இணங்க சிறிய முயற்சியினுடைய பெரும் வெற்றியாக இந்த தஜ்வீதினுடைய வகுப்பை இன்றிலிருந்து நாம் தொடங்குகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் மனன வகுப்பையும் இந்த தஜ்வீது வகுப்பையும் முழுமையாக நிறைவுபடுத்தக்கூடிய மிக பெரும் நசீபினையும் அதற்கான ஆற்றலையும் அதற்கான காலச்சூழலையும் அல்லாஹ் அமைத்து தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றேன். நீங்களும் இதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்ளுங்கள். இதை முழுமையாக நாம் படித்து தெரிந்து கொள்வோம். முதல்ல தஜ்வீது படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அரபி எழுத்துக்களுடைய சரியான உச்சரிப்புகளை நாம் முதல்ல விளங்கணும். அரபியில் சில எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த எழுத்துக்களை கொண்டுதான் நாம் குர்ஆன், ஹதீஸ், மார்க்க சட்டம், வரலாறு என அனைத்தையும் படிப்போம். அந்த எழுத்துக்களுடைய சரியான உச்சரிப்பு நமது நாவில், நமது தொண்டையில் எந்த பகுதியிலிருந்து வெளிப்படுகிறது என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டு அதை நாம் படிக்கும்போது நமது தஜ்வீது மேலும் அழகு பெறும், மேலும் அது பொலிவு பெறும். அரபி எழுத்தினுடைய உச்சரிப்பு நமக்கு தெரியவில்லை. அரபு எழுத்துக்களை சரிவர உச்சரிக்க தவறிய ஒரு சூழலில் தஜ்வீதை நாம் சிறப்பாக படித்துள்ளோம் என்றாலும் கூட அந்த தஜ்வீது முழுமையான ஒரு தன்னிறைவை பெறாது. அது ஒரு அழகிய தோற்றத்திற்கு மாறாது. அதனால் முதல்ல அரபு எழுத்துக்கள் எத்தனை? நாம் யஸ்ஸருல் குர்ஆனில் ஓதும்போது 30 எழுத்துக்களை நாம் ஓதுவோம். நம்ம யஸ்ஸருல் குர்ஆனை சிறுபிள்ளைகளில் ஓதி கொண்டிருக்கும்போது, மக்தப் மதரசாக்களிலே பயிலும்போது ஹசரத் அவங்க நமக்கு அட்டையில் இருக்கக்கூடிய எழுத்தை சொல்லி கொடுப்பாங்க. அப்படி சொல்லி கொடுக்கும்போது அதில் 30 எழுத்தை நம்ம பார்ப்போம், 30 எழுத்தை நம்ம படிப்போம் இல்லையா? ஆனால் அசல் அரபு எழுத்துக்கள் என்று நாம் பார்க்கும்போது 29 எழுத்துக்கள் மட்டும்தான் காணப்படும். ஒரு எழுத்து காணப்படாமலே இருக்கும். அது என்னவென்றால் அலிஃப் லாம் என்று சொல்லக்கூடிய எழுத்து. நம்ம லாம் அலிஃப்னு சொல்லுவோம்ல, லாம் அலிஃப், லாம் அலிஃப், அலிஃப் லாம், இப்படி நம்ம லாம் அலிஃப்ன்ட்டு படிச்சிருப்போம். அந்த லாம் அலிஃப் மட்டும் அரபுனுடைய பல பிரதி புத்தகங்களில் காணப்படாது. 29 எழுத்துக்கள் அரபி எழுத்துக்கள் இருக்கிறது. இந்த 29 எழுத்தை வச்சு தான் குர்ஆன், ஹதீஸ் எல்லாவற்றையும் நம்ம படிக்க போகிறோம். அப்போ அந்த எழுத்தினுடைய உச்சரிப்புகளை நம்ம என்ன செய்கிறதுங்க, சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த அரபு எழுத்துக்களை ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னால் அலிஃப், பே, தே, சே, ஜீம், ஹே, ஹே, தால், ஜால், ரே, ஜே, சீன், ஷீன், ஸாத், லாத், தாய், லோய், ஐன், கைன், ஃபே,
காஃப், கேஃப், லாம், லாம் அலிஃப், அம்சா, ஹே அப்படின்னு சொல்லி கடைசியாக வாவ், நூன், கேஃப், அப்புறம் வாவியா அப்படின்னு சொல்லி 30 எழுத்து நம்ம என்ன செஞ்சுருப்போம், படிச்சிருப்போம். அதாவது அலிஃப் பே தேன் படிச்சிருப்போம். உங்களில் யாருக்காவது அது வருஷ பிரகாரம் மனப்பாடமாக இருக்குன்னா அதை ஒரு தடவை வருஷ பிரகாரம் மனப்பாடமாக சொல்லி பார்த்துக்குங்க. இப்போது அலிஃப் பே தேன்னு ஆரம்பத்தில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ சமீபமாக ஒரு 5-6 வருடங்களுக்குள்ளே ஓதி கொடுக்கக்கூடிய ஆலிம்கள், உலமாக்கள், மக்தபினுடைய ஆசிரியர்கள் எல்லாம் அலிஃப், பா, தா, சா, ஜீம், ஷா, ஹா அப்படி ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு வழமை இருக்குது. இப்போ இந்த அலிஃப் பே தே அப்படிங்கிறது அரபியினுடைய சரியான உச்சரிப்பு தானா? அந்த எழுத்தை அப்படி தான் சொல்லணுமான்னு கேட்டால் அந்த எழுத்தை அப்படி சொல்லக்கூடாது. இந்த அலிஃப் பே தே அப்படின்னு படிக்கிறது பாரசீகர்களுடைய ஒரு வழமையாக இருந்தது. அதாவது உருது, பாரசீகம், ஹிந்தி, அரபி இந்த மொழிகள் எல்லாம் சொந்தக்கார மொழிகள் மாதிரி தான். எல்லா மொழியும் ஏறத்தாழ ஏதோ ஒரு ஒற்றுமையில் தான் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதனால் பாரசீகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அரபியை நம்ம ஈஸியாக படிக்கணும்னா நம்ம மொழியை மாதிரியே படிக்கணும். அப்போ என்ன செய்கிறது, அதை உரிய உச்சரிப்பில் இல்லாமல், உரிய வழிமுறையில் இல்லாமல் அலிஃப் பே தே என்று பாரசீகர்கள் அதை படித்தாங்க. அது உலக நாடுகள் முழுக்க மிக இலகுவாக கருதப்பட்டதுனால வடநாட்டு பகுதிகளில் அலிஃப் பே தேன ஆரம்பித்து அப்புறம் தென்னாட்டு பகுதிகள் எல்லா பக்கமும் அலிஃப் பே தே என்கின்ற உச்சரிப்பிலேயே படிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மக்தபுகள் மேம்பட இது அலிஃப் பே தேன் படிக்கக்கூடாது, அலிஃப் பா தான் தான் படிக்கணும். ஏன்னா குரானை ஹத்தம் செஞ்சுட்டு குரானை முழுமையாக நிறைவுபடுத்திட்டு ஓதும்போது அல்லாஹும்ம ரஸுக்னா பில் அல்ஃபி உல்ஃபத்தன் ஒபில் பாஇ பரக்கத்தன் ஒபி தாய் தௌபத்தன் ஒபி சாஇ சவாபன் ஒபில் ஜீமி ஜமாலன் ஒபில் ஹாய் ஹிக்மத்தன் ஒபில் ஹாய் ஹைரன் ஒபி தாஇ தலீலன் ஒபி ஜாய் ஜக்காத்தன் ஒபி ராஇ ரஹ்மத்தன் என்று அங்கே பா தான் தான் வருதே தவிர ஒபில் பே இ பரக்கத்தன்னு வரல, ஒபி தே இ தௌபத்தன்னு வரல, ஒபி சே இ சௌபத்தன்னு வரல. அதனால் அலிஃப் பா தான் படிக்கிறது தான் சரியான ஒரு உச்சரிப்பு என்று நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம், படித்து கொண்டிருந்தோம். ஆனால் அலிஃப் பே தே என்பதுமே கூட, அலிஃப் பா தா என்பதுமே கூட 100% சரிவர உச்சரிப்பா அல்லது அது சரியாக பயன்படுத்தப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை. அரபியர்கள் அலிஃப் பா என்று பயன்படுத்த மாட்டார்கள். அலிஃபுன், பஉன், தஉன், சஉன், ஷாஉன், ஜீமுன், ஷாஉன், காஉன், தாலுன், ஜாலுன், ராஉன், ஜாஉன், ஷீனுன், ஷீனுன், சாதுன் என்றுதான் அரபியர்கள் முழுமையாக அதை உச்சரிப்பார்கள். அப்போ நம்ம இப்போ அலிஃபுன், பா உன், தா உன்னு படித்தா கண்டிப்பாக நமக்கு அது குழம்பும், ஒரு குழப்பமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அலிஃப் பே தே அப்படின்னு படித்தா அது முற்றிலும் தவறாக மாறிடுது. அப்போது இந்த இரண்டுக்கும் நடுத்தரமான ஒரு வடிவத்தில் நம்ம உச்சரிக்கக்கூடியதான் அலிஃப் பா தா அப்படிங்கிற அமைப்பு. இப்போ அதே அமைப்புலேயே நம்ம என்ன செஞ்சுக்குவோம், படித்துக்கொள்வோம். அலிஃப் பா தா இந்த மஹரஜை எழுத்துக்களுடைய உச்சரிப்பை சரிவர தெரிந்து கொள்ளுங்கள். எந்த உச்சரிப்பு எங்கெல்லாம் வரப்போகுது. இப்போ நான் உச்சரிக்கும்போது என்னுடைய நாவலை நான் நல்ல முறையில் செஞ்சு காமிப்பேன். அதே நேரத்தில் கையை வச்சு நான் இந்த இடத்துலேருந்து வருது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து வருது, இங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது, இங்கே படணும்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் சொல்லும்போது நீங்களும் கூட சேர்ந்து அதை சொல்லுங்கள். அலிபேத்தே சொல்லி கொடுக்கல அப்படின்னு நினச்சிடாதீங்க. மஹ்ரஜ் வெளிப்படும் இடம் சரியாக இருக்கணும், அப்படின்னா தான் அந்த உச்சரிப்பு சரியாக வரும் இல்லையா? உச்சரிப்பு வெளிப்படுற இடம் சரியில்லை அப்படிங்கும்போது தஜ்வீத் படித்து பிரயோஜனம் இல்லை. அப்போ அதை முதல்ல சரி செஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பாடங்களை நம்ம இப்போ படிக்க போகிறோம். முதல் எழுத்து அலிஃப். முடிஞ்சால் இதில் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தால் ஒரு நோட்டில் நான் சொல்ல நீங்கள் எழுதுங்க. எழுதி
தனியாக வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும்போது வீட்டில் உட்காந்து எழுதப்பட்ட முறையின்படி ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள், பயிற்சி பண்ணி பாருங்கள். பயிற்சி தான் சிறந்த வெற்றிக்கான முதல் படி. பயிற்சி இல்லாமல் எந்த ஒரு வெற்றியையும் யாரும் அடைய முடியாது. பயிற்சியும் இருக்க வேண்டும், முயற்சியும் இருக்க வேண்டும். பயிற்சி முயற்சி இரண்டும் ஒரு சேர்ந்த அண்ணன் தம்பியை போன்று. இரண்டில் ஒன்று பிரிந்தாலும் வெற்றி என்கின்ற தந்தையை தாயை நாம் அடைய முடியாது. பயிற்சியும் முயற்சியும் இந்த தஜ்வீது பாடத்திற்கு ரொம்ப தேவை. உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோணும், இப்போ போய் இதை படிக்கவா? அது என்ன இந்த டயத்தில் நம்ம குரானை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு ஆலிமா வகுப்பு ஓதிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஆலிம் வகுப்பு ஓதுன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த நேரத்தில் போய் நமக்கு இப்படி ஒன்று சொல்லித்தராங்களே, படிக்கவா அப்படின்னு நினச்சிடாதீங்க. படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், இத்தனை நாட்களாக இந்த விஷயங்கள் நமக்கு தெரியாமலே போய்விட்டதே, இப்போமாவது தெரிய வந்ததே என்று நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்வீங்க. அதனால் கவனத்தோடு இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். இந்த பாடத்தை நான் உங்களுக்கு ரொம்ப பழமையான ஒரு புத்தகத்திலிருந்து நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப பழமைன்னு சொன்னால் 1981 வந்த ஒரு புத்தகம். ஏறத்தாழ ஒரு 44 வருடங்களை கடந்த ஒரு புத்தகம். இது மிக அபூர்வமான ஒரு புத்தகம். இந்த ஒரு புத்தகம் இருந்ததுன்னா நீங்கள் அரபியை ரொம்ப லேசாக கற்றுக்க முடியும். இந்த புத்தகம் ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். இதை ரொம்ப ஒரு பாதுகாப்பாக நான் இதை வச்சிருக்கிறேன். இதுதான் அந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது அப்படி தகுடாக இருக்குது. புக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப பழமையானதுனால தகுடாக வந்துருச்சு. நான் ரொம்ப இதை ஒரு பேணி பாதுகாத்து இந்த நிலைமையில் வச்சுருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் இதை அடுத்த முறை நான் பைண்டிங் பண்ணி இதை ஒரு புது பிரதி இதை தயாராக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இதில் மக்தப் ஓதக்கூடிய மாணவியர்களுக்கு, அது மாதிரி ஆலிமா வகுப்பு ஓதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பயங்கரமான பல தகவல்கள் இதில் இருக்குது. உதாரணத்துக்கு காய்கறிகளுடைய எல்லா வார்த்தைகள், பழங்களுடைய எல்லா வார்த்தைகள், அது மாதிரி டைம் பார்க்குறது 1-2 அரபியில் 1-2, அது மாதிரி மனித உடல் உறுப்புகளுடைய ஒத்த வார்த்தைகள், பெயர்கள் அப்படின்னு சொல்லி ஏராளமான அற்புத செய்திகள் இதில் ஒட்டி கிடக்குது. இது நான் கையில் வச்சுருக்கிறது முதல் பாகம். இதனுடைய 2வது பாகம் நான் பல நபர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், கிடைக்கல. யார்கிட்டையாவது இந்த புக்கினுடைய 2வது பிரதி கிடச்சா இன்ஷா அல்லாஹ் எனக்கு தகவல் தெரிவிங்க. இதனுடைய தலையங்கம் எப்படி இருக்கும்னா, எளிய முறையில் அரபி கற்க முதல் பாகம். மௌலவி அபு ஹசுல் உலமா எம்எஸ்இ முஹம்மது காசிம் பாக்கவி அவங்க தான் அந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். அந்த நேரங்களிலேயே 40 வருடங்களுக்கு முன்பே இந்த புத்தகத்தை பல வடிவத்தில் எழுதி ரொம்ப அற்புதமாக இதை அமைச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தினாங்களா, பயன்படுத்த தவறுனாங்களாங்கிறது தெரியலை. ஆனால் எனக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பாக்கியம்தான். ஒரு மிகப்பெரிய பயனுள்ள ஒரு புத்தகம் இது. இதில் இருந்தால் நான் இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறேன். இப்போ மஹ்ரஜை படிக்கிறோம். மஹ்ரஜை படிக்கும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னா, நல்ல சப்தமாக படிங்க. நல்ல உங்களுடைய நாவை, உங்களுடைய தொண்டையை நல்ல தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக சத்தம் போட்டு சொல்லி பாருங்கள். சத்தம் இல்லாமல் வாய்க்குள்ளே முணுமுணுத்திங்கன்னா அந்த வார்த்தைகள் சரியாக வராது. தெரிஞ்ச ஒரு வார்த்தையே வாய்க்குள்ளே முணுமுணுத்தம் சொன்னால் குழம்பிடும். தெரியாத ஒரு வார்த்தையை வாய்க்குள்ளே முணுமுணுக்காதீங்க. பாடம் நேரம் ரொம்ப நேரம் ஆகிறதுனால பாடத்துக்குள்ளே போவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதல் எழுத்து அலிஃப். முதல் எழுத்து அலிஃப். அலிஃப் என்பதனுடைய உச்சரிப்பு எப்படி தெரியுமா? முடிஞ்சால் நோட்டில் எழுதுங்க. மேற்பற்கள் கீழ் உதட்டில் படும்படி உச்சரிப்பது. இதுதான் மேற்பல். இது மேற்பல், கீழ் உதடு. இந்த மேற்பல் கீழ் உதட்டில் பட வேண்டும். பாருங்க, அலிஃப் 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 அலிஃப். அலிஃப் என்று சொல்லும்போது பாதி பேர் அலிப்
அலிப் அலிபுன்போம். அலிபுங்கும்போது ரெண்டு உதடும் ஒட்டிடும், அப்படி தானே? அலிப். அப்படி அல்ல, அலிஃப். அலிஃப் கடைசியில் அந்த ஃபா என்பதனுடைய அந்த உச்சரிப்பு. ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் எஃபினுடைய உச்சரிப்பில் முடியணும். அலிஃப் அலிஃப் அலிஃப். அப்போது எழுதிக்க அலிஃப் அப்படின்னு போட்டு இதனுடைய உச்சரிப்பு மேற்பற்கள் கீழ் உதட்டில் படும்படி உச்சரித்தல். இதனுடைய உச்சரிப்பு மேற்பற்கள் கீழ் உதட்டில் படும்படி உச்சரிப்பதாகும் என்று அதனுடைய உச்சரிப்பை எழுதி கொள்ளுங்க. அடுத்து ரெண்டாவது எழுத்து பா. பா 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 என்பதனுடைய உச்சரிப்பு இரு உதடுகளையும் சேர்த்து அழுத்தி உச்சரிக்க வேண்டும். பா என்பதனுடைய உச்சரிப்பு இரு உதடுகளையும், மேல் உதடு கீழ் உதடு இரண்டையும் சேர்த்து அழுத்தி உச்சரிக்க வேண்டும். பா பா. பே இல்லை, பா பா. பே இல்லை, பா பா பா. அப்போ அலிஃப் பா. புரியுங்களா? பிஸ்மில்லா. பிஸ்மில்லா தான் சொல்லுமே தவிர பிஸ்மில்லா 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 அப்படின்னு தான் சொல்லணும். புரியுதுங்களா? பிஸ்மில்லான்னு சொல்லும்போது, பா சொல்லும்போது இரண்டு உதடுகளும் ஒட்டி அழுத்தி அதனுடைய உச்சரிப்பை வெளியே கொண்டு வர வேண்டும். அப்போ முதல் எழுத்து அலிஃப், இரண்டாவது எழுத்து பா. தப்பத்து. பார்த்தீங்களா? தப்பத் யதா அபி லஹபின் வ தப். வ தப் கடைசியில் பா. வ தப். புரியுதுங்களா? பா ரெண்டு உதடும் சேர்ந்து அழுத்தி உச்சரிக்க வேண்டும். முடிஞ்சா நல்ல ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தால் நீங்கள் எழுதுங்க. ஒரு நோட்டை எடுத்து சிரமப்படாமல், ஆன்லைனில் உள்ளது தானே என்றைக்குனாலும் பார்த்துக்கலான்னு எழுதாதீங்க. நேரம் எப்போ கிடைக்குதோ அப்போ எழுதுனா தான் உண்டு. சரி, ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த பாடம் வரும்போது அதன் மேலே தான் கவனம் போகும். அடுத்து பழைய பாடத்தில் சிந்தனை நமக்கு போகாது, அதை பார்க்கவும் மாட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா காணொலி பெருசாக இருக்கும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் இன்றைக்கி உள்ள காணொலி. அதனால் டைம் கிடைக்கும் போது அப்படி டக்குன்னு என்ன செஞ்சுருங்க, எடுத்து அப்படி ஒரு ரஃப்பாக எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு நோட்டில் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்து தா. தா 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 என்பதனுடைய உச்சரிப்பு எப்படி தெரியுமா? நாவின் நுனி. நம்ம நாக்கை பொறுத்த மட்டும் நுனி நாக்கு, நடுநாக்கு, உள்நாக்கு, 3 நாக்கு இருக்கு இல்லையா? இது நுனி நாக்கு. அது மாதிரி உள்நாக்குன்னு ஒன்று இருக்குது, நடுநாக்கு, அப்புறம் உள்நாக்கு. உள்நாக்குனா நாக்கு முளையக்கூடிய இடம்தான். அது ஆன்லைனில் காமிக்கும் போது எனக்கே கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. இப்போது பிள்ளைங்க நேரில் இருந்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இருந்தாலும் நுனி நாக்கு, நடுநாக்கு, உள்ளே இருக்கிறது தான் உள்நாக்கு. சரிங்களா? இப்போ தாவினுடைய உச்சரிப்பு எப்படி வரணும் தெரியுமா? நாவின் நுனி, இதுதான் நாவினுடைய நுனி. இந்த நுனி முன்பற்களை ஒட்டி உள்ள மேல்முரசில் படும்படி உச்சரித்தல். இதான் முன்பற்கள். மேலே இருக்கு இல்லையா? இதான் மேலே இருக்கிறது தான் முன்பற்கள். முரசு அப்படிங்கிறது அந்த பல்லு முளையக்கூடிய இடம் தான் அந்த முரசு அப்படின்பாங்க. புரியுதுங்களா? கீழ் முரசுன்னு சொன்னால் இந்த கீழே இருக்கு இல்லையா, இது கீழ் முரசு. இங்கே மேலே இருக்கிறது உள்பகுதியில் ஒரு முரசு இருக்கும். அப்போ உள்ள அந்த பல்லு வளரக்கூடிய அந்த இடங்கள் இருக்கா இல்லையா, அதுதான் அந்த முரசுன்பாங்க. அந்த இடத்துல நம்ம நுனி நாக்கு பட்டு வரணும். பாருங்க, தா 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 தா. சில பேர் என்ன சொல்லுவோம், தா அப்படின்னு சொல்லி தா அப்படின்னு சொல்லி நாக்கை 2 பல்லுக்கு நடுவில் வச்சு கடிச்சு தா வச்சுருவோம். தா அப்படி சொல்லக்கூடாது. நுனி நாக்கு மேல் முரசா பண்ணுவோம். தா 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 தா. புரியுங்களா? த. தப்பத், அதுக்கும் தப்பத் சொல்லலாம். தப்பத் எத அபீல ஹபியும் வ தப். வ தப்பில் வ தப். நுனி நாக்கு மேல் முரசில் பாடுற மாதிரி உச்சரிக்கணும்.
அப்போது முதல் எழுத்து அலிஃப், ரெண்டாவது எழுத்து பா, மூணாவது எழுத்து தா. அப்போ தாவினுடைய உச்சரிப்பு நாவின் நுனி முன்பற்களை ஒட்டி உள்ள மேல்முரசில் படும்படி உச்சரித்தல் தாவினுடைய உச்சரிப்பு. சரிங்களா? அடுத்து ச ச ச ச ச வந்து காத்தாடி ஓடுது, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபேன் ஆஃபில் இருந்தால் இன்னும் என்னுடைய சப்தம்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபேன் அமர்த்தினா ரொம்ப வேக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஃபேன் ஓடுது, இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக விளங்கும். ச ச சாவினுடைய உச்சரிப்பு என்ன அப்படின்னா நுனிநாவை முன்பற்களின் முனையில் லேசாக சேர்த்து காற்று வெளியாகும் முறையில் உச்சரித்தல். தமிழை ஒரு முறை நல்லா கவனிச்சுக்கங்க. நுனிநாவை, நுனிநாவுக்குனா என்னன்னு தெரியுது, போன வாட்டி நான் சொன்னேன். நுனிநாவை முன்பற்களின் முன்பற்களின் முனையில், முனைன்னு சொன்னால் இந்த பல்லு இங்கே இருக்கா, இதான் முனை, இங்கே வைத்து லேசாக காற்று வெளியாகும் முறையில் உச்சரித்தல். பாருங்க, ச ச ச ச ச. அப்போ காற்று லேசாக வெளியே வரணும். எப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, நாக்கை கொண்டு ரெண்டு பல்லுக்கு நடுவில் வச்சு ச ச அப்படி சொல்லக்கூடாது. ச ச எல்லாம் சொல்லும்போது ஒசவப் அப்படிங்கிறான். அது மாதிரி நிறைய ஆயத்துகள் சும்மும் சும்மும் புக்குமுன், நம்ம சும்மும் புக்குமுன் படிப்போம். அது சும்மும் புக்குமுன் தான், அது வேறு. அது சுவாது தான், அது சும்மும் புக்குமுன் தான் வேறு. சும்மா வச்சு நிறைய ஆயத்து சாவ வச்சு வரும். முடிஞ்சால் நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணங்களை அடுத்த வார தஜ்வீத் வகுப்பில் நான் சொல்கிறேன். அப்போ ச ச ச ச ச சா. நுனிநாக்கு மேல் பல்லினுடைய ஓரங்களில் பட்டு லேசாக காற்று வெளியாகும் முறையில் சாவு உச்சரிங்க. அப்போ பாருங்க, அலிஃப் ப த ச. சரியா? அடுத்து பாருங்க, ஜீம் 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 ஜீம். ஜீமினுடைய உச்சரிப்பு என்ன? நாவின் நடுப்பாகத்தை மேல்முரசில் சேர்த்து உச்சரித்தல். ஜீம், நாக்கினுடைய நடுப்பகுதி நான் சொன்னோமா, ஜீம் அப்படின்னு சொல்லும்போது நாக்கினுடைய நுனிப்பகுதி வந்து கீழே போயிடும். நாக்கினுடைய நடுப்பகுதிங்கிறது மேல் முரசில் போய் பண்ணணும். ஜீம் ஜீம் ஜீம். அப்போ நீங்கள் நம்ம ஜீம் படிக்கும்போது சின்ன பிள்ளை வாயை குவிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். ஜீம் ஜீம் அப்படி படிச்சிருப்போம். அவ்வளோலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் ஜீம் 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 அப்படின்னு படிக்கணும். ஜீம் நம்மளுடைய நாக்கினுடைய நடுப்பகுதி மேல் முரசில் படும் அளவிற்கு என்ன செய்கிறது, உச்சரிப்பது. ஜீம். அப்போ அலிஃப் ப த ச ஜீம் ஜீம். சரியா? அடுத்து ஷா 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 அப்படிங்கிறது நம்மளுடைய தொண்டையினுடைய நடுப்பாகத்தில் காற்றை வெளிப்படுத்தி உச்சரிப்பது. தொண்டையினுடைய நடுப்பகுதியில் ஷா 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 மீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் ஷா. சரிங்களா? ஷா நல்லா காற்று வரணும். கை வச்சு பார்த்தா நமக்கு லேசாக காற்று வரணும். ஷா ஷா. கை வச்சு நீங்கள் சொல்லி பார்க்கும்போது கை வச்சு பாருங்கள். ஷா ஷா ஷா. மூக்கில் காற்று வரக்கூடாது. ஷா என்று தொண்டையினுடைய நடுப்பகுதியிலிருந்து காற்று வெளிப்படணும். அடுத்து ஹா 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 ஹா. ஹாவினுடைய உச்சரிப்பு என்ன அப்படின்னா தொண்டையினுடைய ஆரம்ப பகுதி. இதுதான் தொண்டையினுடைய ஆரம்ப பகுதி. இந்த ஆரம்ப பகுதியில் உமிழ்நீரை காருவதை போன்று, சளி பிடித்திருக்க நேரத்தில் உமிழ்நீரை காருவோம் இல்லையா,
அப்படி உமிழ்நீரை காறுவதை போன்று உச்சரிக்கும் ஒரு முறைதான் ஹாவினுடைய உச்சரிப்பு. ஹா ஹா தொண்டைக்குள்ளேருந்து எடுக்க மாட்டோம். அது உச்சரிப்பெல்லாம் நான் ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு மிருதுவாக நான் சொல்கிறேன். அதனுடைய பயங்கர உச்சரிப்புகளில் போடணும்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த காணொலியை பார்க்கும்போது சில நபர்களுக்கு சிரிப்பே வந்துடும். ஏன்னா நம்மளுடைய முகபாவனைகள் அந்த மாதிரி மாறும். அதனால் அந்தளவுக்கு இல்லாமல் முடிந்த அளவிற்கு நான் ஒரு பேணுதலாக உங்களுக்கு இதை நான் கற்பிக்க முயற்சிக்கிறேன். அப்போ ஹா ஹா சொல்லும்போது தொண்டையினுடைய நடுப்பகுதியிலேருந்து எடுக்க மாட்டோம். லேசாக ஹா அப்படிதான் அப்படியே அடிச்சுவோம், துப்புவோம் இல்லையா. ஹா ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. ختم الله ختم الله. இப்போ ஹாவை நல்லா சொல்லுவேன். அப்போ ஹத்தமல்லாஹுங்கிற இடத்துல ஹத்தமல்லாஹுன்னு சொல்லிடக்கூடாது. ஹத்தமல்லாஹு ஹா நல்லா என்ன செய்யறதுங்க வர வேண்டும். அப்போது அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஹா. நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அந்த அலிஃபாத்தா வந்து சாங் அலிஃபாத்தா சாங் இன் அரபிக்குன்னு போட்டு பாருங்களேன். அதில் வந்து அலிஃபுன் ப ப உன் த த உன் ச உன் ஜீம் உன் ஹ உன் ஹ உன் த த உன் ஜால் ஜால் உன் ரா ரா உன் ஜ உன் ஜ உன் சீன் சீன் உன் ஷீன் ஷீன் உன் ஷீன் சாதுன் வாதுன் தோ இன் லோ இன் சொல்லி எல்லாமே இந்த உன்னுங்கிற உச்சரிப்பில் படிப்பாங்க. ஏன் இதை சொன்னோம்னா நம்ம ஆரம்பத்தில் நான் சொன்னோம் இல்லையா, அலிஃபுன். அப்போ அலிஃபுன் ப உன் த உன் ச உன் ஜீமுன் ஷா உன் ஹா உன் அப்படிங்கிறது தான் அரபியர்களுடைய அந்த உச்சரிப்பு. சரி, இப்போ அதற்கு பிறகு தால். இப்போ எல்லாம் எங்கே தான் குழம்பும் அப்படின்னா இந்த தா தால் இந்த ரெண்டுலையும் குழம்பிடுவோம். தா தா நம்மளுடைய நாவினுடைய நுனி மேல்முரசுகளில் பட்டு வெளிவரக்கூடியது. தால் 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 தாலும் ஏறத்தால் அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் கனத்த குரலோடு அதை சொல்லணும். பாருங்கள், நாவின் நுனி முன்பற்களின் மேல்முரசில் படுமாறு உச்சரித்தல். நாவினுடைய நுனி முன்பற்களுடைய மேல்முரசில் படும்படி உச்சரித்தல். அப்போது தால் தால் தால், அது தா, இது தால். நிறைய பேர் இதை தால் தால் அப்படின்னு படிப்போம். அது பேர் தால் இல்லை, தால். நல்ல கொஞ்சம் கனத்த குரலில் தால் என்று நாம் இதை என்ன செய்ய வேண்டும், உச்சரிக்க வேண்டும். அடுத்து ஜால் 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 ஜால். பாருங்கள், நுனிநாவை மேல் பல் நுனியில், மேல் பல்லினுடைய நுனி, பல்லினுடைய நுனி வேற, பல்லுனுடைய முரசு வேறு, அதை நல்லா விளங்கிக்கங்க. சரிங்களா? பல்லுனுடைய நுனிங்கிறது இதுதான், இந்த இடம் தான் பல்லினுடைய நுனி. முரசுங்கிறது வேற. சரியா? தால் அப்படின்னு உச்சரிப்பு என்ன அப்படின்னா, நுனிநாவை மேல்பல் நுனியில் லேசாக சேர்த்து உச்சரிப்பது. இந்த நுனிநாக்க மேல்பல்லினுடைய நுனியில், மேல்பல்லினுடைய நுனியில் லேசாக சேர்த்து செய்கிறது உச்சரிக்க. பாருங்க, தால் 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 தால். சரிங்களா? தால். அதற்கு பிறகு ரா ரா. இதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய ட்ரைனிங் எடுக்கணும். இப்போ இந்த ஷா சொல்கிறதுக்கு, ஷா சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்னன்னா ஷா ஷா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிஸ்க் ஆகும் உங்களுக்கு. அவ்வளோ ரிஸ்க் நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஹா சொல்லும்போது ஹா அப்படி சொல்லி பழகுவோம். ரா சொல்லும்போது நாங்களாம் வந்து மதரசாவில் ஓதக்கூடிய சிறுபிராயத்தில் வந்து எல்லாருமே வந்து வண்டி ஓட்டுவோம். ரா ரா அப்படின்ட்டு அது வந்து ஒரு விளையாட்டாக படித்த ஒரு பருவம்.
இந்த ராவை படிக்கும்போது மட்டும் அது எப்போதுமே ஞாபகத்தில் வர்றது உண்டு. சரி, அப்போ நீங்கள் ராவை வந்து அதான் அந்த வண்டி, நம்ம சிறுபிராயங்களில் வண்டி ஓட்டுவோம் இல்லையா, வண்டியே இருக்காது, ஆனால் கையை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுற ஒரு மெத்தடில் ரன்போம் இல்லையா, அந்த உச்சரிப்பு தான் ரா. ரா ரா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பற்றி சொல்கிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அப்போ ரா தெளிவாக இருக்கணும். ரா ரா வேற, ரா வேற. அப்போது நல்ல முறையில் ராவை உச்சரிக்க வேண்டும். இன்றைக்கி லீவு, நாளைக்கு வாங்க. அப்போ ரா, சரிங்களா? அடுத்து ஜா. ஜா. அப்போ ராவினுடைய உச்சரிப்பு நான் சொல்லலை பாருங்க. ரா எப்படி உச்சரிப்பீங்க அப்படின்னு சொன்னால், மேல் பல்லை அடுத்து உள்ள மேல்முரசில் சற்று உட்புறத்தில் நாவின் நடுப்பகுதி படுமாறு உச்சரிப்பது. மேல் பல்லின் அடுத்து உள்ள, அடுத்துனா பல்லுக்கு அடுத்து இருக்கிறதா முரசு, சரிங்களா? அடுத்து உள்ள முரசில், முரசின் சற்று உட்புறம் நாவின் முன்பகுதி படுமாறு. அது சொல்ல முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் வாயை மூணா ரா வரும். அப்படிங்கும்போது இந்த நாக்கு இருக்கு இல்லையா, இது மேல் முரசில் போகணும். ரா ரா ரா, சரிங்களா? அடுத்தடுத்து ஜா. ஜா ஜா. இப்போ ஜாவினுடைய உச்சரிப்பை நாங்கள் பழகும் போது எப்படி பழகும் அப்படின்னா, அலைபேசியில் நம்ம வந்து வைப்ரேட் மூடில் போட்டிருப்போம். சில நேரங்களில் அலைபேசியை வைப்ரேட் மூடில் போட்டோம்னா, அது ஒரு பலகையில் அல்லது ஒரு டைல்ஸில் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா மொபைல் ரிங் ஆகும்போது அப்படின்னு வைப்ரேட் ஆகும். அது நீங்கள் வந்து இப்போது யாரும் வைப்ரேட்டில் போடுறதில்ல. அந்த நேரங்களில் முக்கால்வாசியினுடைய மொபைல் வைப்ரேட்டில் தான் இருக்கும். அந்த வைப்ரேட் ஆகும்போது ஒரு உச்சரிப்பு வரும் இல்லையா, ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த சத்தம் தான் ஜாவினுடைய சத்தம். ஜா ஜா. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. எழுத்து இருக்கு, தஜ்வீது ரெண்டாவது. எழுத்தினுடைய அந்த உச்சரிப்பே நம்ம கரெக்ட் பண்ணி ஓதுனாலே குர்ஆன் நமக்கே கேட்க அழகாயிரும். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. இல்லைம்மா, பார்த்தீங்களா? அப்போ அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு, அந்த அல்லாஹ்வினுடைய அந்த வாசகத்தினுடைய அந்த அமைப்பை பாருங்கள், எத்தனை இடத்துல அதை போடுறான் பாருங்கள். ஜாவை இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. அப்போ அந்த ஜாவினுடைய உச்சரிப்பு ரொம்ப அழகாக இருக்க வேண்டும். சரி பாருங்கள், அப்போ ஜாவினுடைய உச்சரிப்பு எப்படி வரும்? நாவின் நுனியில் சற்று மேற்பாகம் முன்பற்களின் நுனியில் படுமாறு உச்சரித்தல். நாவின் நுனி சற்று மேல்பாகம் இருக்கு இல்லையா, மேல்பாகத்தில் நாவின் நுனியின் சற்று மேல்பாகம் பற்களின் நுனியில் படுமாறு உச்சரித்தல். ஜா 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 என்று உச்சரிக்க வேண்டும். சரியா? அடுத்து சீன். சீன் சீன் சீன். சீனுடைய உச்சரிப்புங்கிறது நம்ம பொதுவாகவே காமெடி சீன், சூப்பர் சீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அல்லது சீன் போடாத, சால் எடு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அந்த சா உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும். பாதி பேருக்கு சீன் வந்து வராது. சீனை சொல்லும் போது ஷீன் ஷீன் ஷீன்னு சொல்லுவோம். அது ஷீன் இல்லை, சீன். எப்படி சொல்லணும்? நாவின் நுனியில் சற்று மேல் பாகம் முன்பற்களின் நுனியில் படுமாறு உச்சரிப்பது. அப்போ வாயை கொஞ்சம் அழுத்திடும். சீன் 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 சீன். யாசீன் யாசீன் தாசீன். புரியுதுங்களா? அப்போ யாசீன். வத்தீனி வஸ்ஸைத்தூன்.
வதூரி சீனின், வதூரி சீனின். அப்போ சீன். அடுத்து ஷீன், ஷீன், ஷீன். சீன் வேற, ஷீன் வேற, சீன் வேற, ஷீன் வேற. புரியுங்களா? இப்போ ஷீன், ஷீன் வந்து இங்கிலீஷில் சொல்கிறாந்தா SHA, ஷா படிக்கிறோம்ல, அதில் வர்றது தான் ஷீன். சரிங்களா? ஷீன். வஷம்ஷி வதுஹாஹா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் வஷம்ஷி வதுஹாஹா. அப்போ ஷீன், ஷீனுடைய உச்சரிப்பு எப்படி? நாவின் நடுப்பாகத்தை மேல்முரசில் சேர்த்து உச்சரிப்பது. ஷீன், 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 ஷீன். சரியா? அடுத்து சாது. எத்தனை எடுத்து வந்திருக்கிறோம்? சாது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சாது, சாது. இப்போ சாதனுடைய உச்சரிப்பும் ஜாவினுடைய உச்சரிப்பும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான். அந்த வைப்ரேஷன் இல்லாமல் சொல்லும்போது ஜ சாதா மாறிடும். ஜ சாது. சாது அப்படிங்கும்போது வாயை குவிழ்த்து சப்தத்தை ஒரு பக்கம் ஒதுக்கி அந்த உச்சரிப்பை நம்ம வெளிப்படுத்தணும். சாது முடியும் போது தாலுடைய உச்சரிப்பில் தான் சாது முடியும். பாருங்கள், சுவாது இல்லை. நிறைய பேர் சுவாது சுவாதுன்னு படிப்போம். அது சுவாது இல்லை, சாது. சாது எப்படி படிக்கணும்? சாது. சரிங்களா? அடுத்து லாது, லாது, லாது. லாதினுடைய உச்சரிப்பு மேற்கடவாய் பற்களுடன் நாவின் இரு ஓரங்களை சேர்த்து அழுத்தி உச்சரித்தல். கொஞ்சம் அப்படி குழம்பு. மேற்கடவாய் பற்களுடன், கடவாப்பல், லாது, 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 லாது. கடவாப்பல்னா 2 ஓரங்கள் இருப்பது தான் கடவாப்பல் இல்லையா? அந்த கடவாப்பற்களில் நாவின் இரு ஓரங்களையும், நாக்குக்கு 2 ஓரங்கள் இருக்கு இல்லையா? இது ஒரு ஓரம், இது ஒரு ஓரம், 2 ஓரம். 2 பக்கம் கடவாப்பல், நாவினுடைய 2 ஓரம். இது ரெண்டையும் சேர்த்து அழுத்தி வச்சு லாது, 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 லாது. சரிங்களா? லாது, சாது, இதற்கெல்லாம் குர்ஆனில் ஒவ்வொரு உதாரணங்களை நம்ம பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த தஜ்வீத் வகுப்பில் நான் அதை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்து தோய். தா, தோய் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு வருது. தா, இது தா, அது தா. அலிஃப் ப தா, இது தா. தா, 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 தா. தாவினுடைய உச்சரிப்பு என்னது? நாவின் நுனி முன்பற்களின் மேல்முரசில் படுமாறு நாவை குவித்து உச்சரித்தல். நாவினுடைய நுனி முன்பற்களின் மேல்முரசில் படுமாறு நாவை குவித்து உச்சரித்தல். நாக்கு அப்படி மடக்கிடணும். நாக்கை மடக்கினா அந்த குவியல் ஏற்படும். வாய் அப்போ தான் ஒரு வாய்க்குள்ளே ஒரு குவியல்னு சொன்னால் ஏதோ ஒன்று ஓரத்தில் ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கும். தோய், 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 தோய். நாவினுடைய நுனி முன்பற்களுடைய மேல்முரசில் படணும். தோய், தோய். சரியா? தோய் தான் நமக்கும் வருது. தா, அது என்னது? தா, தா. அடுத்து லா, லா. அடுத்து என்னது? லா, லா. லாவினுடைய உச்சரிப்பு என்ன? இப்போ லா என்பதனுடைய உச்சரிப்பு மேல் நுண்பல் நுனியில் நுனிநாவை லேசாக சேர்த்து நாவை குவித்து உச்சரித்தல். லோய், லா, லா, லா அப்படிங்கும் போதும் நாக்கு லேசாக குவிக்கணும்.
தோய்க்கு எப்படி குவிக்கிறோமோ அது மாதிரி லா, அது லாது வேற, இது லா வேற. லாது வேற, லா வேற. லாது லா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? லா. அடுத்து ஐன். ஐனுடைய உச்சரிப்பு தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உச்சரிப்பு. பாருங்க, ஐன் 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 ஐன். ஐனுக்கு என்ன சொல்றது? மின் குர்ரத்தி ஐன் அப்படின்ட்டு அல்லாஹ் ஒரு ஆயத்தில் முடிப்பான். அலிஃப் லாம் மீம் தன்சீலுல் கிதாப் இல்ல ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் அனில் மலாஜிஇ ஐனங்க அதிலே வரும்போது குர்ரத்து ஐன் அப்படி ஐன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்து முடியுது. புரியுதுங்களா? ஐன் ஐன் எப்படி வரணும்? தொண்டையின் நடுப்பாகத்திலிருந்து உச்சரிப்பது. தொண்டையினுடைய நடுப்பாகத்தில் காற்றை வெளிப்படுத்தினா ஷா, தொண்டையினுடைய நடுப்பாகத்தை கொஞ்சம் அழுத்தினா ஐன். ஷா ஐன் ஐன் ஷா ஐன் ஷா ஷா ஐன். ஐன் அழுத்திடுங்க தொண்டையை. வயிறு வலிக்கணும். நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்து வயிறு வலிக்கணும். எனக்கு வயிறு வலிக்குது. இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லி சொல்லி வயிறு வலிக்கணும். ஐன். சரியா? அடுத்து கைன். எப்படி ஷா வந்து தொண்டையினுடைய நடுப்பகுதியிலிருந்து வந்துச்சோ அந்த மாதிரி ஐன் என்பது தொண்டையினுடைய நடுப்பகுதியிலிருந்து வரும். ஹா எப்படி தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து வந்துச்சோ கைன் என்பது அதுபோல் தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியில் வரும். ஐன் ஷா கைன் ஹா இந்த நாளுக்கும் ஒரு நூலளவு தான் வித்தியாசம். கொஞ்சம் லேசாக சொல்லிட்டா ஷா வந்துடும், கொஞ்சம் அழுத்திட்டிங்கன்னா ஐன் வந்துடும், கொஞ்சம் கார்னிங்கன்னா ஹா வந்துடும், கொஞ்சம் காராமல் சொல்லிங்கன்னா கைன் வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் அதை ரொம்ப மெயின் ரூட்டாக நினைச்சிங்க படிங்க. அடுத்து கைன். கைன் தொண்டையின் ஆரம்ப பாகத்தில் உச்சரித்தல். தொண்டையிலிருந்து வரணும். இதுக்கு நாக்குக்கு சம்மந்தம் இல்லை. கைன் 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 ஹா கைன். கர்கரா செஞ்சா கைன், காருனா ஹா. ஒரு சின்ன ஒரு ஞாபகத்துக்கு நீங்கள் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். புரியுதுங்களா? அடுத்து ஃபா. ஃபா 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 என்பது எஃப்பினுடைய உச்சரிப்பு. சரிங்களா? இரு உதடுகளையும் லேசாக சேர்த்து காற்று வெளியாகுமாறு உச்சரித்தல். ஃபா ஃபா. நான் ரெண்டு உதடையும் சேர்க்கணும்னா இப்படி சேர்த்தீங்க, அப்படி இல்லை. ஃபா லேசாக சேர்க்கணும். ஃபா அப்படி லேசாக சேர்த்தா போதும். புரியுதுங்களா? ரெண்டு உதடையும் சேர்க்கணும்னு பாவுக்கு சேர்த்தா மாதிரி சேர்த்தக்கூடாது. பாவுக்கு சேர்த்த மாதிரி சேர்த்திங்கன்னா மொத்தமாக ஷட்டரை மூடின மாதிரி ஆயிடும். பா தான் வரும், ஃபா வராது. இப்போ லேசாக ஃபா அது எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நெசிங்க. லேசாக சேர்க்கணும். லேசாக சேர்த்து அங்கே நல்லா சேர்த்து அழுத்தணும், இங்கே லேசாக சேர்க்கணும். புரியுதுங்களா? காற்று வெளியே வரா மாதிரி உச்சரிக்கிறது. அப்போ காற்று வெளியே வரா மாதிரினாலே ஒரு கேப் கொடுக்கணும்னு அர்த்தம். பாவுக்கு சொல்லும்போது சேர்த்து அழுத்துங்க அப்படின்னாங்க. காற்று வெளியே வராத அளவுக்கு அழுத்துனது தான் பா. காற்று வெளியே வரணும்னு சொல்லிட்டாலும் என்ன அர்த்தம்? ஒரு சின்ன ஒரு மைல்டான ஒரு கேப் நீங்கள் கொடுங்க. மைல்டான ஒரு கேப் கொடுத்தா தான் ஃபான்கிறது உங்களுக்கு உச்சரிக்க முடியும். அடுத்து காஃப். ஃபாவுக்கு வந்து வைலுல்லில் முத்தஃபிஃபீன் எல்லாம் சொல்கிறான். வைலுல்லில் முத்தஃபிஃபீன் ஃபா. புரியுதுங்களா? அடுத்து காஃப். காஃப் இதுவும் ஏறத்தாழ கா தொண்டையினுடைய கடைசி பாகத்திலிருந்து, அதாவது அது அடி வயிற்றிலிருந்து வரணும். காஃப். காஃப் தொண்டையினுடைய அடிப்பாகத்திலிருந்து வரணும். நாவினுடைய கடைசி பாகத்தில் தொண்டையின் ஆரம்பத்தில் உள்ள மேல்முரசில் சேர்த்து அழுத்தி உச்சரிக்க வேண்டும். காஃப் காஃப். அதுக்கடுத்து கேஃப். காஃப் வேற, காஃப் வேற. காஃப் வேற, கேஃப் வேற. வல் குர்ஆனுல் மஜீத். குர்ஆன். குர்ஆன் சொல்லும்போது காஃப். அப்புறம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ். கிதாப் அப்படின்னு சொல்லும்போது கேஃப். காஃப் கேஃப். காஃப் கேஃப் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அடுத்து காஃப். சரிங்களா?
எப்படி? நாவின் கடைசி பாகத்தை தொண்டையின் ஆரம்பத்தில் உள்ள மேல்முரசில் சேர்த்து அழுத்தி உச்சரிக்கணும். தொண்டைக்கு எங்கே மேல்முரசு இருக்குங்கிறது நமக்கு தேட முடியாது, புரியுதுங்களா? அதனால் காஃப் அடி வயிற்றுலேருந்து வரணும், தொண்டையினுடைய ஆரம்பத்துலேருந்து வரணும். காஃப் காஃப், சரிங்களா? முடியும் போது ஃபா மாதிரி முடியணும். அடுத்து காஃப், அது காஃப், இது காஃப், அது கா, இது கா, கா 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 கா. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக சொல்லி பார்ப்போம். அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பு நல்லா மெயின்டில் நிற்கணுன்ட்டு. அது சொல்ல போனால் இப்போ உங்களுக்கு அது ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், இன்னொரு பக்கம் ஒரு காமெடியாக தெரியும். அதனால தான் அந்த மாதிரி நான் உங்களுக்கு போகலை. ஏன்னா இதுலேயே நீங்கள் உங்களை அர்ப்பணம் பண்ணும்போது அது வந்து ஒரு விளையாட்டாக, ஒரு கேலி கிண்டலாக, ஒரு சிரிப்பாக தெரியாது. இப்போ தான் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறதுனால ஒரு மேலோட்டமாக போவோம் இன்ஷா அல்லாஹ். காஃப் காஃப் நாவின் நடுப்பாகம் மேல்முரசில் லேசாக படுமாறு உச்சரிப்பது. நாவினுடைய நடுப்பாகம் மேல்முரசில் லேசாக படுமாறு உச்சரி காஃப், சரிங்களா? காஃப். கிதாபுல்லா அல்லாஹ் குர்ஆன். அடுத்து லாம் 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 எப்படி உச்சரிப்பீங்க? நுனினாவை மேல்முரசின் முன்பாகத்தில் சேர்த்து உச்சரிப்பது. லாம் லாம், சரிங்களா? அலிஃப் லாம் அலிஃப் அலிஃப் லாம் மீம், சரிங்களா? அடுத்து மீம் மீம் மீம், இரு உதடுகளையும் சேர்த்து உச்சரிப்பது, சரிங்களா? நூன் வல் கலமி வல் கலமி வமா வமா வல் கலமி மீம் வமா யஸ்துரூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் பேனாவை பற்றி அல்லாஹ் பேசும்போது. அப்போ இரு உதடுகளையும் சேர்த்து அழுத்தி உச்சரிப்பது. அடுத்து நூன் நூன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். இப்போ வல் கலமி ஓதனம்ல, அது அவனுடைய முதல் ஆயத்தை எப்படி தான் வரும்? நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிரப்பிக பிமஜ்னூன் وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ அப்படின்னு சொல்லி அதை ஆயத்தை ஆரம்பிக்கும். சரி பாருங்கள். அப்போ நூன் நூன் நூன், சரிங்களா? நூன் எப்படி? நாவின் நுனி மேன்முரசில் நுனியின் படுமாறு உச்சரித்தல். நூன் நூன் நூன், சரி. கடைசியாக முடியும் போது இன்னும் முடியும். அடுத்து வாவ் 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 அப்படின்னு சொல்லாம ஒரு ஏதாவது ஒரு பிரமிப்பான ஒரு விஷயத்தை பார்த்து வந்துடுவோம். வாவ் வாட் ஏ பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃப்ளோ அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்கிறோம் இல்லையா? ஆங்கில வார்த்தையில் ஏதாவது பயன்படுத்துவோம். வாவ். அப்போது வாவுனுடைய உச்சரிப்பு என்ன அப்படின்னா, இரு உதடுகளையும் குவித்து மேல்பற்களின் நுனி கீழ் உதட்டில் படுமாறு உச்சரித்தல். வாவ். இரு உதடுகளையும் குவித்து மேற்பற்களின் நுனி கீழ் உதட்டில் படுமாறு வாவ் 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 வாவ். இந்த மேற்பல் வந்து கீழ் உதட்டில் படணும். அடுத்து ஹா ஹா, இது ரொம்ப முக்கியம் இந்த உச்சரிப்பு. நிறைய இடங்களில் வந்து நிப்பாட்டும் போது அல்லாஹ் வந்து அல்லஹாகுமுத்தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். ஹா இருக்கே, ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து. ஹா 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 ஹா, தொண்டையின் கடைசி பாகத்தில் உச்சரித்தல். ஹா, நல்லா வாயை பொழந்து வச்சு ஹா. அல்லஹாகுமுத்தகாசுர், அங்கே போய் அல்லஹாகுமுத்தகாசுன்னு சொல்லக்கூடாது, இது ஹா, சரிங்களா? நிறைய இடங்களில் ஆயத்தில் முடியும் போது ஹாவினுடைய உச்சரிப்பில் தான் முடியும். எப்படின்னா, குண்டுத்தா வச்சு, குண்டுத்தா இருக்குல்ல, தலப்பாக்கட்டுத்தான்னு சொல்லுவாங்க அதை, அப்புறம் காலப்போக்கில் குண்டுத்தா அப்படின்னாங்க. அந்த குண்டுத்தா இருக்கு இல்லையா, அந்த குண்டுத்தா வச்சு எந்த ஆயத்தில் முடியுதோ அங்கே எல்லாம் ஹா உச்சரிப்பில் தான் முடிக்கணும். டக்குன்னு ஆயத்தில் வரமாட்டேது. அதுக்கான ஆயத்தில் இன்ஷால்லா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஆயத்தை உதாரணம் நீங்களாக கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் இன்ஷால்லா கண்டுபிடிச்சி கமெண்டில் என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். என்கிட்ட பாடம் சொல்லும் போதும் தாராளமாக நீங்கள் சொல்லலாம், உஸ்தாத் இந்த இதுக்கு வந்து இந்த ஆயத்தை சொன்னால் கரெக்டாக இருக்குமா, இந்த ஆயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லுங்கள். கொஞ்சம்
வேலையும் மைண்டுக்கு வேலையும் கொடுங்க, கண்டுபிடிக்கலாம். சரியா? அடுத்து ஹம்ஸா. ஹம்ஸா ஏறத்தாழ ஹாவினுடைய உச்சரிப்பு தான் ஹம்ஸாவுக்கும் வரணும். சரிங்களா? ஹம்ஸா தொண்டையின் கடைசி பாகத்தில் உச்சரித்தல். ஹம்ஸா, ஹம், ஹா, இம், ஜா. ஏறத்தாழ 3 எழுத்து வரும் இதில். ஹா, ஹாவினுடைய உச்சரிப்பு வந்துடும். இம், மீமினுடைய உச்சரிப்பு வந்துடும். ஜா, ஜாவினுடைய உச்சரிப்பு வந்துடும். ஹம்ஸா, ஹம்ஸா. சரிங்களா? ஹம்ஸா. அடுத்து யா. யா நாவின் நடுப்பாகத்தை மேல்முரசில் சேர்த்து உச்சரிப்பு. யா, யா, யா. சரிங்களா? யாசீன். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ. அப்படி ஒரு ஆயத்து வருது. யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். அப்படி ஒரு ஆயத்து. யா அய்யுஹல்லதீன நிறைய வருது. சரியா? அப்போ யா. அப்போ இதில் அடிங்க. லாம் அலிஃப் மட்டும் படிக்கிறேன். லாம் அலிஃப் நம்ம படிக்க மாட்டோம். இந்த 29 எழுத்துக்கள் தான். இப்போ இந்த 29 எழுத்துக்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக ஒரு இடத்துல உட்காந்து நல்லா ஃப்ரீயாக ஆனதுக்கு பிறகு நல்ல ப்ரீத்திங் வாஷ் அவுட்லாம் பண்ணி நல்லா மூச்செல்லாம் இழுத்து பிடிச்சி விட்டுட்டு உட்காந்துருங்க. தண்ணி குடிச்சுங்க. இப்போ நான் இடையில தண்ணி குடிக்கலை, ஏன்னா காணொலி ஓடிட்டுருக்கு. தண்ணி குடிக்கிறது ஒரு நல்லா தெரியலை, அதனால் நான் தண்ணி குடிக்கிறேன். தண்ணி தாகம் எடுக்கணும். உதடலாம் என்ன செய்யணும்? காயணும். நாக்கு வறண்டு போகணும். தண்ணியின் மீது ஒரு அலாதியான பிரியம் வரணும். அப்போ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி என்ன செய்யுங்க, படிக்க. பொதுவாக லேசாக படிக்கணும்னு நினைக்காதீங்க. அரபியை பொறுத்த மட்டும், அரபின்னு இல்லை, எந்த ஒன்றையுமே ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் படிக்கும்போது அது கொஞ்சம் குயிக்காக உங்களுக்கு வரும், ஞாபகத்துலையும் இருக்கும், கொஞ்சம் மனப்பாடம் டக்குன்னு ஆயிடும். ஏன்னா ஸ்ட்ரெயின் பண்ணும்போது நம்மளுடைய உடம்புக்கு நம்ம ஒரு வலியை கொடுக்குறோம், ஒரு பெயின் உருவாகும். அந்த பெயின் உருவாகும் போது மைண்ட் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகும். என்ன ஃப்ரெஷ்அப் ஆகும் அப்படின்னா, இந்த பெயின் இனி வராத அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி நம்மளுடைய சிந்தனைக்கு, மூளைக்கு எட்டும். அப்படி எட்டும் போது என்ன ஆகும்னா, நம்ம படிக்கிறத கொஞ்சம் வேகமாக அப்சர்வ் பண்ணும். இப்போ நீங்கள் டாக்டர்ஸ்லாம் போங்க, உடம்பு வலிக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், உடம்பு வலியை போக்குறதுக்கான மருந்து மாத்திரைலாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்க? பெயின் கில்லர். இந்த மருந்தினுடைய பேர் பெயின் கில்லர், வலியை கொல்லும் மாத்திரை. வலி எப்போ தான் நமக்கு தெரியும் அப்படின்னா, நம்மளுடைய சிறுமூளையில் வலி உணரும். பட்டா அடித்தா வலிக்குங்கிறது எங்கே உணரணும்? சிறுமூளை உணரும். அப்படி உணரும் போது வலிக்கும். இப்போ இந்த பெயின் கில்லர் மாத்திரை என்ன பண்ணும் சொன்னால், வலியை உணரக்கூடிய அந்த திறனை, அந்த திரவத்தை இந்த மாத்திரை கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வச்சிடும். ஒரு 10 நிமிடமோ அல்லது ஒரு அரை மணி நேரமோ நிப்பாட்டிடும். அப்போது அந்த மாத்திரை டேப்லெட்டை நம்ம எடுத்துக்கிட்ட உடனே நம்ம கொஞ்சம் ரிலீஃப், ஒரு ராகத் கிடைக்கும். அப்புறம் அந்த டோஸினுடைய எஃபெக்ட்டு குறைஞ்சதற்கு பின்னாடி அந்த மாத்திரையினுடைய அந்த வீரியம் குறையும் போது திரும்ப வலிக்கும். நம்ம திரும்ப மாத்திரை. இப்படியே தான் இன்றைக்கி நிறைய பேருடைய இது வரும். அப்போ ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கும்போது நமக்கே மனசுக்குள்ளேயே தோணிடும், எப்பா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த ஒரு வாட்டிலே தெளிவாக படிச்சுட்டு தூரம் எந்திரிச்சிடணும், அடுத்தடுத்து இதை உட்காந்து படிக்கணும்னு சொன்னால் நமக்கு இவ்வளோ நேரம் செலவாகுது, நமக்கு முதுகு வலிக்கும், வயிறு வலிக்கும், அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, ஒரே டைமில் கரெக்டாக நம்ம இதை படிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே என்ன செய்யும், வரும். அதனால் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா படிங்க. ஏதோ ஒரு லேசாக படிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி கடத்தியும் போயிடாதீங்க, கடந்து போயிடாதீங்க. எந்த ஒன்றையுமே நம்ம சரிவர கற்றுக்கணும். நமக்கு தெரியும் தான், அது தெரியாது ஒன்றும் இல்லை. அலிஃப் பா தான்ங்கிறது தெரியாதா அப்படின்னு கேட்டால் தெரியும். ஆனால் இன்னும் கொஞ்சம் அதை மேம்படுத்துங்க, இன்னும் கொஞ்சம் அதை சரிப்படுத்துங்க, இன்னும் கொஞ்சம் அதை அழகுப்படுத்துங்க. அப்போ தஜ்வீது படிக்கும்போது இன்னும் அது நல்லா உங்களுக்கு தெளிவு பெறும். பாருங்கள், அலிஃபுன் பஉன் தஉன் ஸஉன் ஜீமுன் ஹாஉன் ஹாஉன் தாலுன் ஸாலுன் ராஉன் ஸாஉன் ஷீனுன் ஷீனுன் ஸாதுன் லாதுன் தாஉன் லாஉன் ஐனுன் கைனுன் ஃபஉன் காஃபுன் காஃபுன் லாமுன் மீமுன் நூனுன் வாஉன் ஹாஉன் ஹம்ஸாஉன் யாஉன். சரிங்களா? இந்த உச்சரிப்பு பிரகாரம் என்ன செய்யுங்க, படித்து பாருங்கள். இந்த புத்தகத்தினுடைய பிடிஎஃப் வேணும்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ், இது முழுமையாக நான் பிடிஎஃப் ஆக்கலை,
ஒரு பகுதிக்கு பகுதி இதை நான் பிடிஎஃப் ஆக்கியிருக்கிறேன். அதுவும் ஒரு 2-3 பார்ட்டுகளாக 2-3 பகுதிகளாக இதை நான் பிடிஎஃப் பண்ணியிருக்கிறேன். யாரும் நீங்கள் பிடிஎஃப் இதை வேண்டி விரும்பி கேட்டிங்கன்னா உங்களுக்காக இதை முழு பிடிஎஃபாக நான் மாற்றுறேன். இதில் நிறைய பயனுள்ள தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்கும். அதை முழுமையாக நான் மாற்றினதுக்கு பிறகு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்போது ஆன்லைன் வகுப்பில் நிறைய நபர்கள் இணைந்துள்ளீர்கள். உங்களுக்கான பாடம் நாளைய காலையிலிருந்து தொடங்கப்படும். பாடத்தினுடைய லிங்க் உங்களுக்கு நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பு குர்ஆன் மனன வகுப்பு 2 ஆண்டு கால பயிற்சி அப்படிங்கிற ஒரு தலையங்கத்தில் ஒரு வகுப்பு ஒன்று தொடங்கியிருக்கிறோம். அந்த வகுப்பில் இணைஞ்சவங்களுக்கு அந்த தளத்தில் லிங்கை கொடுப்போம். லிங்க் உள்ளே போய் அங்கே சொல்கிற மெத்தேடுகளை ஃபாலோ பண்ணி பாடம் பாருங்கள். அதாவது ஆன்லைன் வகுப்புங்கிற அலட்சியம் மட்டும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். நான் உங்கள் முன்னாடி உட்காந்து பாடம் கேட்குறேன், உங்கள் முன்னாடி உட்காந்து நான் பாடம் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் என்ன செய்யுங்க, பாடத்தை பாருங்கள். பாடம் பார்த்ததற்கு பிறகு நம்மளுடைய தளத்திலேயே அந்த மதரசாவிலேயே பாடத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. தனிப்பட்ட நம்பரில் நீங்கள் வாய்ஸ் நோட் மூலமாக உங்களுடைய பாடத்தை கொடுக்கணும். யாரும் தயவு செய்து அலைபேசி எண் கீழே கொடுக்கப்படும். ஃபோன் செய்வது கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே மதரசாவினுடைய சூழல் இருக்குது, குடும்ப சூழல்கள் இருக்குது. அதனால் பெரும்பாலும் நான் ஃபோன்களை அட்டன் செய்வது இல்லை. அதனால் நிறைய மாணவர்கள் வருத்தப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கீழே வாட்ஸ்அப்லேயே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேளுங்க. உங்களுக்கான பதில் கொஞ்சம் தாமதமாக வரும். ஆனால் பதில் சொல்லாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே முடிஞ்சால் தகவல் உடனே கொடுத்துருவேன். இல்லை கொஞ்சம் தாமதம் ஆச்சுன்னா அல்லாஹ்வுக்காக மனம் பொருத்தி அந்த தகவலை பெற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் செயல்படுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னது போன்று ஒரு ரத்தீலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை எந்த முறையில் நம்ம இறக்கணுமோ அந்த முறையிலே நீங்கள் ஓதுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதே முறையில் குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.